ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1789வது பகுதி. ஆழ்வார்கள் அருளிச் செயல்களிலே திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 9ஆம் பத்து 7ஆம் திருமொழி. 7ஆம் திருமொழி திருவல்லவாள் எனும் மலைநாட்டு திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய திருமொழி. அதன் 7வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்கலாம். பொறிகளின் தொல்லைக்கு அஞ்சினாயானாலும் திருத்தலத்தை மறுவுமாறு சொல்லுகிறீர். உடல் நிலை பேருடையது என்றும் அதனை கொண்டு ஐம்பொறி இன்பமும் துய்க்க கடவது என்றும் மக்கள் பலரும் கூறிக்கொண்டு செயல்படும் போது நான் மாத்திரம் திருத்தலத்தை மறுவுவது எப்படி என்று நெஞ்சு கேட்டது. இந்த ஐம்பொறிகளின் தொல்லைக்கு அஞ்சினால் அந்த பயந்தால் நீ திருவல்லவாள் திருத்தலத்தை அடையலாம் என்று ஆழ்வார் உபதேசம் செய்தார் சென்ற பாசுரத்தில். அதற்கு நெஞ்சு சொல்கிறது, இந்த உடல் நிலை பேர் உடையது என்றும் இது நிலையானது, இந்த உடல் எப்பொழுதும் இருக்கப் போகிறது, அதை கொண்டு ஐம்பொறி இன்பமும் அனுபவிக்க வேண்டும் என்றும் மக்கள் பலரும் சொல்லிக்கொண்டு செயல்படுகிறார்கள். அப்படி இருக்கும்போது நான் மாத்திரம் இதையெல்லாம் விட்டுவிட்டு திருத்தலத்தை எப்படி சென்று அடைவது என கேட்டது. அவர்கள் கூற்று, அவர்கள் சொல்வதெல்லாம் பொய் என்பதனை உறுதியாக நீ எண்ணினாயானால் திருத்தலத்தை மறுவலாம், திருத்தலத்தை அடையலாம், திருவல்லவாள் திருத்தலத்தை அடையலாம், உய்யலாம் என்று இந்த பாடலிலே உபதேசம் செய்கிறார் ஆழ்வார். நோயலாம் பெய்ததோர் ஆக்கையை மெய் எனக் கொண்டு வாழா பேயர்தாம் பேசும் அப்பேச்சை நீ பிழை எனக் கருதினாயேல். நோயலாம் பெய்ததோர் ஆக்கையை மெய் எனக் கொண்டு வாழா பேயர்தாம் பேசும் அப்பேச்சை நீ பிழை எனக் கருதினாயேல். தீவுலாம் வெம்கதிர் திங்களாய் மங்குல் வானாகி நின்ற மாயனார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறுவு நெஞ்சே. நோயலாம் பெய்ததோர் ஆக்கையை மெய்யெனக் கொண்டு வாழா பேயர்தாம் பேசும் அப்பேச்சை நீ பிழையெனக் கருதினாயேல். தீவுலாம் வெங்கதிர் திங்களாய் மங்குல் வானாகி நின்ற மாயனார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறுவு நெஞ்சே என்றுதான் இன்றைய பாசுரமாகும். நோயெல்லாம் பெய்ததோர் ஆக்கையை, எல்லா நோய்களும் உள்ளே வைத்து படைக்கப்பட்ட ஒரு தரப்பட்ட இந்த உடலை, நோயெல்லாம் பெய்ததோர் ஆக்கையை, இந்த உடலை அழிவில்லாததாக கொண்டு, மெய் என கொண்டு, இது பொய் இந்த உடல், ஆனால் அதை மெய் என கொண்டு, இந்த மெய்யை மெய்யென கொண்டு வாழா பெயர்தாம் பேச்சை நீ பிழை என கருதினாயேல். அந்த பேயர்தாம், அந்த மாற்று திரிபுணர்ச்சி உடையவர்கள் பேசும் பேச்சு பொய்யானது என்பதனை நீ எண்ணி பார்த்தால், உணர்ந்தால், தீவுலாம் வெங்கதிர் திங்களாய் தீக்கொழுந்துடன் கூடிய வெப்பமான சூரியனாகவும், திங்களாய் சந்திரனாகவும், மங்குல்வானாகி மேகங்கள் உலவும் ஆகாயமாகவும் நிற்கின்ற வியத்தகு இயல்பினான எம்பெருமான், அதாவது இந்த மாதிரி சூரியனாய் சந்திரனாய் மேகங்கள் உலவும் ஆகாயமாய் இப்படி எல்லாமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் விரும்பி உலவுகின்ற வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறுவு நெஞ்சே. அப்படி அந்த எம்பெருமான் விரும்பி உகந்தருளி இருக்கக்கூடிய திருத்தலமான திருவல்லவாள் அங்கே சென்று உய்வாயாக, அங்கே மறுவு என்று நெஞ்சுக்கு உபதேசம் செய்கிறார் திருமங்கை ஆழ்வார். யாக்கை என்பது ஆக்கை என மருவி வந்திருக்கிறது. யாக்கை என்றால் இந்த வாழ்க்கை, மங்குல் மேகம். நெஞ்சே, எல்லா நோய்களையும் ஒட்டுக்க இட்டு பண்ணின உடலை மெய்யென்றே எண்ணிக்கொண்டு அறிவற்றவர்கள், அறிவு திரிந்தவர்கள் வீணாக பேசும் பேச்சுக்களை பிழையானது என்று நீ கருதினால், வெப்பமுள்ள சூரியனாகவும் சந்திரனாகவும் மேகம் இயங்கும் வானமாகவும் ஆகி நிற்கின்ற ஆச்சரிய பூதனான பெருமான் எழுந்தருளியுள்ள திருவல்லவாளிலே சென்று பொருந்த பார் என்பதுதான் இந்த பாசுரத்துடைய நேரடியான பொருளாகும். நெஞ்சமே, உலகத்தில் எத்தனை வகையான நோய்கள் உண்டோ அவை அத்தனையும்
உபாதான காரணமாக கொண்டு செய்யப்பட்டது இந்த உடல். மின்னலுக்குள்ள நிலையுறுதி கூட இந்த உடலுக்கு இல்லை. மின்னல் எவ்வளவு நேரம் அங்கே இருக்கிறது, அந்த அளவு கூட ஒரு உறுதி இல்லாத நிலையில்லாத வாழ்க்கை உடையது இந்த உடல். மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் என்கிறார் நம்மாழ்வார் திருவாய்மொழியின் 2வது திருவாய்மொழியிலே. மின்னின் நிலையில, மின்னலை அளவு கூட, மின்னல் அப்படி வந்து விட்டு போய்விடும் அல்லவா, அந்த அளவு கூட இல்லை மண்ணுயிர் ஆக்கைகள் இந்த உடலுக்கு நிலையில்லை என்கிறார். அதனாலே விபரீத லட்சணையாக இதனை மெய் என்ற சொல்லாலே வழங்கி வருகிறார்கள். பொய்யான இந்த உடலுக்கு மெய் என்று வழங்கி வருகிறார்கள். உண்மையில் இந்த உடல் பொய் என்று உணர்ந்து கொள்ளாமல் இந்த உடலுக்கு மேற்பட்ட ஆத்மா வேறொருவன் இல்லை என்றும், இந்த உடலுக்கே கரைந்து நெய்ய வேண்டும் என்றும் கொண்டிருக்கின்ற பேயர்களின் பேச்சிலே நம்பிக்கை ஒளிந்து ஆத்ம ஜீவனத்திற்கு வழிதருவாயாகில் ஜகத் ஸ்வரூபியாய் பறந்து நிற்கின்ற ஆச்சரிய போதனான எம்பெருமான் நித்தியவாசம் பண்ணுகின்ற திருவல்லவாழிலே பொருந்தப்பார் என்றாராயிற்று. இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். நோயலாம் பெய்ததோர் ஆக்கையை மெய்யெனக் கொண்டு வாழா பெயர்தாம் பேசும பேச்சை நீ பிழை எனக் கருதினாயேல். நோய் எல்லாவற்றையும் உட்பொதிந்து உண்டாக்கப்பட்ட இந்த அழியக்கூடிய உடம்பினை என்றும் அழிவில்லாததாக தவறாக கொண்டு எம்பெருமான் காரணமாக வந்த விருப்பத்தாலோ எம்பெருமானுடைய விருப்பத்தாலோ வரக்கூடியதான தெய்வீக உடம்பை போல இதனை கருதி கொண்டு வீணாக அறிவற்றவர்கள், அறிவு தெரிந்தவர்கள் சொல்லிக்கொண்டு திரிகிற பொய் வார்த்தையை நீ உண்மையானது அல்ல என்று உள்ளத்திலே கொள்வாயானால் தீவுலாம் வெம்கதிர் திங்களாய் தீ உலாம் வெம்கதிர் திங்களாய் மங்குல் வான் ஆகி நின்ற மாயனார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே. நீர் மிகுதியை ஆவியாக்கி குறைக்கும் வெப்பக்கதிர்களை உடைய கதிரவனாய், அந்த கதிரவனால் வந்த வெப்பத்தை ஆற்ற உதவும் தன்மையையும் கருணையையும் உடைய திங்களஞ்செல்வனாய், மதியமாய், சந்திரனாய், மேகங்கள் தவழும் வானாய் நிற்கின்ற வியக்கத்தக்க பண்பு செயல்களை உடைய எம்பெருமான் நாம் எல்லேமும் கண்ணாலே கண்டு அனுபவிக்கலாம்படி வந்து நிலையாக உகந்தருளி இருக்கும் திருவல்லவாள் என்ற திருத்தலத்தை வாயாலே புகழ்ந்து பாடும்படி நெஞ்சாலே நினைத்தலை செய்வாயாக மனமே என்கிறார் ஆழ்வார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்தும் அவனே. வெப்பமான கதிரவன், அதை குளிர்விக்கும் சந்திரன், மேகம் உலவுகின்ற வானம், இப்படி அனைத்துமாகி நிற்கின்ற மாயனார், ஆச்சரியமான பூதனவன். அப்படிப்பட்டவன் விரும்பி உகந்து எழுந்தருளி இருக்கிற இடம் வல்லவாள், திருவல்லவாள். எதற்கு இருக்கிறான்? நமக்கெல்லாம் உதவுவதற்காக இருக்கிறான், நம்மை அடைவதற்காக நிற்கிறான். அதனாலே நம்மை காப்பதற்காக இருக்கிறான். அவனை அடைந்து உய்வோமாக நீ அதை செய் என்று திருவல்லவாளை அடைந்து அந்த திருவல்லவாழிலே சென்று பொருந்த பார் என்று மனத்துக்கு உபதேசிக்கும் முகமாக உலகத்தவர்க்கும் நமக்கும் உபதேசம் செய்கிறார் திருமங்கையாழ்வார் இந்த பாசுரத்தின் மூலம். மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அன்வைக்கலாம். நோயலாம் பெய்ததோர் ஆக்கையை மெய்யெனக் கொண்டு வாழா பேயர்தாம் பேசும பேச்சை நீ பிழையெனக் கருதினாயேல். தீவுலாம் வெம்கதிர் திங்களாய் மங்குல் வானாகி நின்ற மாயனார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே என்ற இந்த ஆச்சரியமான இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். திருவல்லவாள் எம்பெருமான், திருவாள் மார்பன், ஸ்ரீவல்லவன், கோலப்பிரான் திருவடிகளே சரணம். அருள்மாரி, அரட்டமுக்கி, மங்கைவேந்தன், கொற்றேவல் பரகாலன், கலியன், திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். பரமகாருணிகர், வியாக்கியான சக்கரவர்த்தி, ராமாயண பெருக்கர், அபயப்பிரதராஜர், பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம்.
ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.